ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மள காமனாக நிறைய பேர் சொல்கிற பிரச்சனை தாங்க இது. அதாவது என்னென்னு பார்த்தோம்னா, என்னோட பாடியில் என்னோட ஸ்கின்னு, என்னோட கை, என்னோட கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்குது. ஆனால் என்னோட கழுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக பிக்மெண்டடாக இருக்குது. என்னோட பாடி கலரோட ஃபேஸ் கலரை விட என்னோட கழுத்து மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்குது, ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அண்ட் பார்த்துருக்கோம். ஸோ டார்க் பிக்மெண்டட் ஸ்கின் அண்ட் டார்க் நெக் எப்படி வருது, இதோட காசஸ் என்ன, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்கராக, ரொம்ப திக்னஸாக, ரொம்ப ரஃப்பாக அண்ட் வெல்வெட்டி ஸ்கின் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம டார்க் நெக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டார்க் நெக்குக்கு அகெந்தோசஸ் நைக்ரியன்ஸ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் டேர்மும் உண்டு. இந்த ஸ்கின் டார்க்கனிங் வந்து கழுத்தில் மட்டும்தான் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம கழுத்தில், இந்த தைஸில், இந்த அண்டர்ஆர்ம், இந்த மாதிரி ஸ்கின் ஃபோல்டாக இருக்கிற ஏரியாலலாம் வந்து இந்த ஸ்கின் டார்க்கனிங் வரும். பேக் ஆஃப் த நெக் அண்ட் சைட் ஆஃப் த நெக்கில் தான் வந்து அதிகமாக இந்த பிக்மெண்டட் இருக்கும். ஸோ வந்து இந்த டார்க் நெக் அண்ட் பிக்மெண்டட் ஸ்கின் வந்து எதனாலலாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. பட் இதில் வந்து நம்ம காமனாக நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய காசஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டார்க் நெக்குக்கு மெயின் ரீசனே என்னென்னு பார்த்தீங்கன்னா புவர் ஹைஜீன் தாங்க. நம்ம ஒழுங்காக நல்லா தேய்ச்சி குளிக்காமல் இந்த ஸ்வெட்டு, இந்த அழுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தோட ஸ்கின் ஃபோல்ட் ஆகிற இடத்துல வந்து அப்படியே செடிமெண்ட் ஆகிடுது. இதே மாதிரி கண்டினியூஸாக அப்படியே அங்கேயே இருக்கிறதுனால நம்ம நெக்கு வந்து டார்க்காக ஆகிடுது. ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம் மார்னிங் அண்ட் ஈவினிங் நல்லா கழுத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி குளிக்கணும். ஸ்கின்னு ஃபோல்ட் ஆகிற இடம்லாம் வந்து இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா தேய்ச்சி குளிக்கணும். இதை நம்ம ரெகுலராக பண்ணாலே நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த கழுத்தில் கருப்பு படிகிறத வந்து நம்ம சரி பண்ணலாம். ஸோ மெயின்டைன் குட் ஹைஜீன், இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷனே. நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கும் இந்த டார்க் நெக்குக்கும் வந்து ரொம்ப கனெக்ஷன் இருக்குங்க. சில லேடிஸ் பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆன உடனே வந்து இந்த கழுத்தில், இந்த ஃபேஸ்லலாம் வந்து இந்த சடனாக வந்து இந்த டார்க்னஸ் வந்து வந்துடும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸால் தான். இதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். சில பேருக்கு மட்டும் அது சரியாகாமல் அப்படியே தங்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரம். இந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்க் நெக்கு வரும். பட் பிசிஓஎஸால் நம்மளுக்கு ஸ்கின் டார்க்கனிங் வந்துருந்துச்சுன்னா ஒன்ஸ் அதை சரி பண்ண உடனே ஸ்கின் டார்க்கனிங்கும் சரியாயிடும். டார்க் நெக்குக்கு அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்போஷர் டு யூவி ரேஸ். அதாவது நம்ம வெயிலில் வந்து ரொம்ப அலைஞ்சிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பிக்மெண்டடாக டார்க்காக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம பாடி பார்ட்ஸில் எந்தெந்த ஏரியாலாம் வந்து யூவி ரேஸில் எக்ஸ்போஷர் ஆகுதோ, லைக் கழுத்து, கை, எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் ஒரு SPF 30 உள்ள மாதிரி உங்கள் சன்ஸ்க்ரீனை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டேன்னா அப்போ வெயிலில் போகும்போது என்னோட ஸ்கின்னுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாதா, ஸ்கின் டேன் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. டேன் ஆகும், டேமேஜ் ஆகும். பட் அந்த டேமேஜோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுனால அது வந்து நம்ம ஸ்கின்னோட ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. இப்போ நார்மலாக சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நம்ம வெளியில் போகும்போது யூவி ரேஸ் நம்மளுக்கு படுறதுக்கும், ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போகும்போது நம்ம யூவி ரேஸ் படுறதுக்கும் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒபேசிட்டி, அதாவது ரொம்ப குண்டாக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரைமரி காசஸ் ஆஃப் டார்க் நெக். எக்ஸஸ் பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை ஏற்படுத்தும். இதனால் நம்ம பாடியில் எக்கச்சக்க சேஞ்சஸ் நடக்குங்க. ஸோ ரொம்ப குண்டாக இருக்கிறதும் டார்க் நெக்குக்கு ஒரு ரீசன் தான். ஸோ மெயின்டைன் யுவர் பாடி வெயிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது நீரிழிவு நோய். டார்க் நெக் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு ஒரு சைன். இதை வச்சு நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸை கொஞ்சம் ப்ரிடிக்ட் கூட பண்ண முடியும். அது ஏன்னா எலிவேட்டட் இன்சுலின் லெவலால் ஸ்கின்ல டிஸ்கலரேஷன் வரும். தென் நெக் ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஸோ சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மூலயமா நம்ம இந்த டார்க் நெக்கை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது இந்த எக்ஸிமா, இந்த அரிப்பான், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இது போலலாம் நம்மளுக்கு வர்றதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கின் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிக்மெண்டடாகவும் டார்க்காகவும் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஏன்னா இது அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த கழுத்து எங்கெங்கெல்லாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருதோ அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் சொரிஞ்சு விட்டுடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து இன்னும் ரொம்ப டேமேஜ் ஆகி அந்த ஸ்கின் டார்க் ஆகி அப்படியே ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதை நம்ம வந்து ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டை காட்டிட்டு அவங்க சொல்கிற மெடிக்கேஷன்
ஃபாலோ பண்ணோம்னா இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் டிசீஸ்லாம் சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தைராய்டு. இந்த தைராய்டில் ஹைப்போதைராய்டிசம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு டார்க் பிக்மெண்டட் ஸ்கின் அண்ட் டார்க் மேக் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா கழுத்தில் நிறைய செயின் வந்து ரெகுலராக போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஸ்வெட்டு, இந்த டெட் செல்லு, இந்த அழுக்கு எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா அந்த செயினுக்கு இடையில வந்து அப்படியே அக்குமுலேட் ஆகிடுது. ஸோ இதே மாதிரியே ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தை சுற்றி அந்த செயின் போட்ட இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக பிளாக் ஆகிடும். ஸோ நம்ம ரெகுலராக நிறைய செயின் போடுறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இல்லை அவாய்ட் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம குளிக்க போகிறப்ப இந்த செயின் எல்லாம் நல்லா விளக்கிட்டு நல்லா அழுக்கு போக தேய்ச்சி குளிக்கலாம். அப்படி பண்ணுறதுனால அந்த செயினால் வர்ற டார்க்னஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவரிங் செயின், இந்த ஆன்டிக் ஜுவல்லரிலாம் வந்து செட் ஆகாது, அலர்ஜி ஆகும். அந்த மாதிரி அலர்ஜி ஆகுதுன்னா அந்த மாதிரி ஜுவல்லரியை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்த்து அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை நல்லா சொரிஞ்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தை சுற்றி பொறியாக பிளாக்காக அப்படியே வந்து நல்லா டீப் மார்க் ஒன்று வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஜுவல்லரியை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இல்லை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது, நான் ஃபங்க்ஷனுக்குலாம் அதை போட்டுட்டு போவேன் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஜுவல்லரி எல்லாம் கழட்டிட்டு கழுத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மைல்டான ஸ்க்ரப் வச்சு ஒரு மைல்டாக மசாஜ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த ஜுவல்லரியால் வர டார்க்னஸை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி ரொம்ப டைட்டான ஒரு ட்ரெஸ் போடுறதுனாலையும் இந்த பிரச்சனை வந்து வரும். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல லூஸான ட்ரெஸ்ஸை வந்து போடுறது ரொம்ப நல்லது. டார்க் பிக்மெண்டட் ஸ்கின்னுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. லைக் வந்து இந்த லேசர் தெரப்பி, இந்த கெமிக்கல் பீலிங், இது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இதை நம்ம எல்லாராலையும் கண்டிப்பாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்து இதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிறத விட நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு ஹோம் ரெமெடிஸ், வீட்டில் ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த டார்க் நெக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இதை கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். டார்க் நெக்குக்கான ஹோம் ரெமெடிஸ் பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். ஹோம் ரெமெடிஸில் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடியாக சொல்லியிருக்கோம், ஒரு நாளைக்கு 2 times நல்லா அழுக்கு போக தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணாலே இந்த ஸ்கின் டார்க்கனிங் அண்ட் டார்க் நெக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் இல்லைனா ஆல்மண்ட் ஆயில் வச்சு நம்ம கழுத்துக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூங்கலாம். காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா தேய்ச்சி குளிச்சுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 minutesக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரப்பு வந்து கழுத்துக்கு போடலாம். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இந்த ஓட்ஸ் இருக்கும், நம்ம வீட்டில் வந்து நார்மலாக ஓட்ஸ் வச்சுருப்போம். அந்த ஓட்ஸில் 2 tablespoon ஓட்ஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தயிர் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து நம்ம கழுத்துக்கு வந்து ஸ்க்ரப் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக மசாஜ் பண்ணலாம். 10 minutes கழித்து நம்ம குளிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா 1 tablespoon எடுத்துகிட்டு அது கூட ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த லெமனை அந்த பேக்கிங் சோடாவில் தொட்டு நம்ம நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணலாம். அந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் சோடா ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் நெக்கை வந்து அவாய்ட் பண்ண முடியும். பட் பேக்கிங் சோடா எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து செட் ஆகுமா என்னன்னு தெரியாது. சில சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சுன்னா அது வந்து அலர்ஜி ஆகிடும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணலாம். நம்ம காதுக்கு பின்னாடியோ இல்லை கையிலையோ எங்கேயோ வந்து அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 minutes கழிச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து கழுத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதே போல் தேய்க்கும் போது ரொம்ப விகரஸாக தேய்க்கக்கூடாது, மைல்டாக வந்து மசாஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு ஒரு பேக் ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 tablespoon ஆஃப் டர்மரிக் பவுடர், அப்படி இல்லைனா குளியல் பொடி. நம்ம சேனலில் ஆல்ரெடி குளியல் பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 tablespoon ஆஃப் டர்மரிக் பவுடர் ஆர் 2 tablespoon ஆஃப் அந்த குளியல் பொடி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தேவையான ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம கழுத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். 10 minutes கழித்து அதை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம குளிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஜூஸ், குக்கும்பர் ஜூஸ், தென் வந்து டொமேட்டோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நேச்சுரலாக வந்து லைட்டன் பண்ணி அண்ட் கூல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து குக்கும்பர் ஜூஸை வந்து கடலை மாவு கூட ஆட் பண்ணி நம்ம அதை ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். ஆர் பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்து அதை கடலை மாவு கூட ஆட் பண்ணி அதை ஒரு பேக் மாதிரி போடலாம். அதே போல் டொமேட்டோ ஜூஸையும் எடுத்து கடலை மாவு கூட ஆட் பண்ணி ஒரு பேக் மாதிரி போடலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி நம்ம கழுத்தில் போட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மசாஜ் பண்ணி நம்ம குளிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹனிக்கு நேச்சுரலாகவே ஸ்கின்னை லைட்டன் பண்ணுற எஃபெக்ட் இருக்குது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹனி எடுத்துகிட்டு அதில் கடலை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதை ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதையும் நம்ம கழுத்தில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் 10 மினிட்ஸ் கழிச்சு குளிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம நல்லா வெயில் அலைஞ்சிட்டு வந்திருப்போம். ஸோ வந்து நெக்கை நல்லா வாஷ் பண்ணி ஒரு மைல்டு ஸ்க்ரப் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு தென் ஆலோவேரா ஜெல்லை வந்து கழுத்துக்கு நல்லா அப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால கழுத்தில் உள்ள ஸ்கின்லாம் வந்து நல்லா கூல் ஆகி நம்ம ஸ்கின் டார்க்கனிங்கை வந்து கம்மி பண்ணும். தான் ஃப்ரெண்ட்ஸ், டார்க் பிக்மெண்டட் ஸ்கின் அண்ட் டார்க் நெக்குக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணாலே நம்ம இந்த ஸ்கின் டார்க்கனிங் அண்ட் டார்க் நெக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.